இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் ஒரு மெமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. என்ன மெமோ அப்படின்னு பார்க்குறதுனா, டிரைவர் போஸ்டிங், அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி 980 சம்திங் வேகன்சி கிட்ட நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. அதுக்கு கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் இருந்தவங்ககிட்ட வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெமோவில் வந்திருந்தது. அது எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம கூட நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, நிறைய பேர் சார் நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, என்கிட்ட லைட் இருக்குது, பேட்ச் இருக்குது, ஹெவி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. அதாவது ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை, மஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அந்த ஹெவி லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு லைட்டன் ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸ் உண்டு. அது என்னென்னா எல்எல்ஆர்னு சொல்லுவாங்க, லேர்னர் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்ம நார்மல் எல்லாருமே ஒரு 18 வயசுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய லைசன்ஸ். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஓன் வெஹிக்கிள், அதாவது ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க, பைக்கு, 2 வீலர், 4 வீலரு, இது மாதிரிலாம் இந்த லைசன்ஸ் வச்சு ஓட்டிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம எல்எல்ஆர் அப்ளை பண்ணி ஒரு 30 நாளைக்கு அப்புறம் லைசன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா பேட்ஜ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸ் உண்டு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா 21 இயர்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கிடலாம். இது வந்து எல்லோ போர்டு, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓட்டிக்கலாம். 4 வீலரு இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து இந்த பேட்ச் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த டைப் தான் ஹெவி லைசன்ஸ் வரும். சரிங்களா? பேட்ச் போட்டு 1 இயர் கழிச்சு தான் ஹெவி வாங்க முடியும்னு இதுக்கு முன்னே சொன்னாங்க. நான் இப்போ ரீசெண்டாக நம்ம கேட்டதில் 6 மாதத்துக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் பேட்ச் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உடனே இந்த லைசன்ஸ் ஹெவிக்கு அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி ஒரு 6 மந்த்துக்குள்ளே வாங்கிடலாம். சப்போஸ் நமக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷனுக்கே நீங்கள் வந்து ஹெவி லைசன்ஸாக வச்சுக்கிடலாம். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிடும். அதனால் யாரும் டிலே பண்ணாதீங்க. அதாவது பேட்ச் இருக்குது, எங்கிட்ட ஹெவி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிலே பண்ணாதீங்க, உடனே லைசன்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன் டைம் நமக்கு வந்து இந்த மெத்தடில் தான் நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம் சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த செலெக்ஷனில் இதே மெத்தடில் தான் ஆள் எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இல்லைனாலுமே அடுத்த செலெக்ஷன் வரும்போது நமக்கு இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். சரிங்களா? எப்படி ஒரு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து டைப் ரைட்டிங் இல்லாமல் இருக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இனி வரும் காலங்களில் போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெவி லைசன்ஸ் இல்லாமல் இருக்காதீங்க. ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதனால் இதை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டா, உங்கள்கிட்ட இப்போ இல்லடாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த செலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து தயாராகிருங்க. சரிங்களா? அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 10th கண்டிப்பாக எல்லாரும் முடிச்சிருக்கணும். 10th குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி எக்ஸாம் நடக்குதுல, இதே சேம் ப்ராசஸ் தான். சரிங்களா? இதே மாதிரி தான் தமிழ் தகுதி தேர்வு வைப்பாங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம், அதுவுமே இங்கே கேட்குற 70 கொஸ்டின்ஸ் தான். அதே தான் அவங்க மெமோவிலையும் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, ஹைட் வந்து பிசி எக்ஸாம் மாதிரி இல்லாமல் 168 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 சென்டிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த எக்ஸாம் தனியாக வைப்பாங்களா, இல்லை நம்ம பிசி எக்ஸாம் கூட சேர்ந்து வைப்பாங்களா? அப்படி சேர்ந்து வச்சா பிசி எக்ஸாமுக்கும் ஹைட்டு கம்மியாக அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் பார்க்கும்போது ஹைட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. இந்த எக்ஸாம் தனியாக வைக்கிறதுக்கு ஒரு 80% மேலே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சைடில் அவங்க அந்த செலவுகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது மெர்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம கிளியரான தகவல் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.